நம்மள்ல நெறைய பேருக்கு பெண் குழந்தையும் இருக்குது, ஆண் குழந்தையும் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஆண் குழந்தையும் சரி, பெண் குழந்தையும் சரி, அவங்களுக்கு ஏதாவது ஸ்கின்லேயோ அப்படி இல்லைன்னா முடியிலையோ பிரச்சனை வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பொது வழியில் போய் கேட்டுட்ருக்குறோம். இது நிறைய பேர் பொது வழியில் நிறைய கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னோடய குழந்தைக்கு இந்த பிரச்சனை இருக்குது, என்னோடய குழந்தைக்கு 9 இயர்ஸ் ஆகுது, அவங்களுக்கு இப்போவே பிம்பிள்ஸ் வருது. பிக்மெண்ட்டுன்னா என்ன சொல்கிறதுனா, பெரியவங்களுக்கு இருக்கிற பிக்மெண்ட்டை சொல்லலை, கலர் ஃபேஸில் டிஸ்கலரேஷனாக இருக்குது அப்படின்ட்டு பொது வழியில் நம்ம கேட்குறோம். அப்புறம் என்ன மாதிரியான ஹெர்பல் காஸ்மெட்டிக்ஸ் மேனுஃபேக்சரர்கிட்டையும் நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம். இப்போ பொதுவாகவே நான் ஒரு இதோட ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன், இளநரைக்கு எல்லாமே ஜெனட்டிக் தான் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறேன். பட் இருந்தாலும் ஓரளவுக்கு இப்போ ஒரு குழந்தைக்கு ஒரு 9 இயர்ஸ் ஆகுது, இல்லைன்னா ஒரு 12 இயர்ஸ் ஆகுது அப்படின்னா உடனே கெமிக்கலை போயிட்டு அந்த குழந்தைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிடாதீங்க. கெமிக்கலுக்கு பிம்பிளுக்கு இந்த க்ரீம் இருக்குது, அப்புறம் ஆக்னிக்கு ஒரு க்ரீம் இருக்குது அப்படின்ட்டு போய் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு ஆக்னி வருது இல்லைனா ஒரு பிம்பிள் வருது அப்படின்னா வீட்டில் இருந்தே நம்மள்கிட்ட இருக்கிற கடுக்காய் பவுடர் இருந்ததுன்னா கடுக்காய் பவுடர் கூட ஃபேஸில் என்ன பண்ணுங்கள், ரோஸ் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அதை ஃபேஸில் அந்த பிம்பிளாக இருந்தாலும் சரி அந்த கடுக்காய் பொடியை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் தலைமுடி அடர்த்தியாக இல்லை அப்படின்னா, என்னோடய குழந்தைக்கு தலைமுடி அடர்த்தியாக இல்லை அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், சரி அந்த நிறைய ஆயில்ஸு இல்லைன்னா யார் யார் என்னென்ன ஆயில் சொல்கிறாங்களோ அது எல்லாமே நம்ம தலையில் போட்டுக்கிறோம். நான் சில ஒரு ஆயில் ஒன்று சொல்கிறேன், அது வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ என்னோடய குழந்தைக்கு தலைமுடி ரொம்ப அடர்த்தி கம்மியாக இருக்குன்னா, இப்போ பாயாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஆக்சுவலாக நான் ஒரு பேசிக்காக பியூட்டிஷியன் கூட. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, கொஞ்சம் ஹேர் அடிக்கடி கட் பண்ணிக்கிட்டே இருங்க. குட்டி குழந்தைங்களுக்கெலாம் ஒரு 4-5 இயர்ஸ்லேருந்தே அவங்களுக்கு ஹேர் நிறைய க்ரோத் பண்ண விட வேண்டாம், நல்லா ஷார்ட்டாக கட் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அந்த குழந்தைக்கு நீங்கள் வீட்டில் அந்த குழந்தைக்கு சளி பிடிக்காத குழந்தையாக இருந்தாங்கன்னா அந்த குழந்தைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கருவேப்பிலை, கரிசலாங்கண்ணி, அப்புறம் கருஞ்சீரகம், இதை 3ம் சேர்த்து ஆயில் நீங்கள் காய்ச்சலாம். அந்த ஆயில் காய்ச்சறது எப்படின்றதையும் என்னோடய இளநரை வீடியோ செகண்டு ஒரு எபிசோட் போடுவேன், அதில் நீங்கள் பாருங்கள். அப்புறம் இந்த மாதிரி ஆயில் காய்ச்சி அந்த குழந்தைக்கு நம்ம அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக நான் அதை நான் பார்த்துருக்குறேன். நான் அந்த ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது நான் நிறைய பேர்கிட்ட பார்க்குறேன். ஏன்னா இந்த ஃபீல்டில் நான் கிட்டத்தட்ட ஒரு 18 இயர்ஸாக அந்த ஃபீல்டில் வந்திருக்கேன். நான் என்னோடய சின்ன வயசுலேயே இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டேன், பியூட்டிஷியன் ஃபீல்டில். அப்போ நிறைய பேரோட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கிறேன், நிறைய ப்ராடக்டை நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்துருக்குறோம். அப்புறம் ஒரு காஸ்மெட்டிக்ஸ் மேனுஃபேக்சராக இருக்கிறதுனாலையுமே எனக்கு நிறைய பேரை நான் சந்திச்சிருக்கிறதுனால எனக்கு ஒரு தெரியுது. கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு 5000த்துக்கு மேலே பியூட்டிஷியன்ஸ் படிச்சிருக்கிறாங்க. அதோட கணக்கு என்கிட்ட இல்லை, பட் 5000 to 6000 பியூட்டிஷியன்ஸை நான் உருவாக்கியிருக்கிறேன் நான். அப்போ அவங்களோட குழந்தைங்க அவங்கெல்லாம் கேட்குற கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லியிருக்கிறேன், அதுக்கு ரிசல்ட்டும் நான் பார்த்துருக்குறேன். அப்போ நான் சொன்ன இந்த ப்ராடக்ட்லாம் போட்டு ஒரு ஆயில் காய்ச்சி அந்த குழந்தைக்கு சின்ன வயசுலேருந்தே அப்ளை பண்ணுங்கள். பட் கோல்டு இருந்தால் வேண்டாம். அதே மாதிரி பிம்பிள்ஸ் இருக்கிற குழந்தைக்கு ஒரு 12 வயசுன்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தைக்கு அந்த ஏஜ் அட்டன் பண்ணுற டயத்தில் கேர்ளுக்கு அந்த பிம்பிள்ஸ் வரும், பாய்ஸுக்கும் பிம்பிள்ஸ் ஒரு 10-12 இயர்ஸ்லேருந்தே வர ஆரம்பிச்சிடும். பிம்பிள்ஸ் அந்த அடலசன்ட் ஏஜில் வரும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம், அதை அதோட இதை கிள்ளி விட்டுறதுனால அந்த வாட்டர் பட்டு பக்கத்தில் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் இங்கிலீஷ் மெடிசன் டாக்டர்ஸ்கிட்ட போயிட்டு உங்களோட பாடி செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் எதாக இருந்தாலுமே யூஸ் பண்ணணும். ஆன்லைனில் பிம்பிள்ஸுக்கு நிறைய எனக்கு க்ரீமில் கிடைக்கிது, நான் பிம்பிள் போட்டால் சரியாகும் அப்படின்னா கண்டிப்பாக சரியே ஆகாது. ஒரு நல்ல ஒரு டாக்டரை பார்த்து
உங்களோட ஸ்கின்ல இருக்கிற பிரச்சனையை ஓரளவுக்கு சரி பண்ணிவிட்டு நீங்கள் நான் சொல்ல போகிற கடுக்காய் பவுடரு அதை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு பிம்பிள், நார்மல் பிம்பிள், எங்கள் அம்மாவுக்கு பிம்பிள் இருக்குது, எங்கள் அப்பாவுக்கு ஆக்னி இருந்தது அப்படின்றவங்க வந்து அந்த கடுக்காய் பவுடரை ரோஸ் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு 20 மினிட்ஸில் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். லேசாக அரிப்பு இருக்கும், அதை அப்படியே நீங்கள் கழுவிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸை வந்து, அதாவது கடுக்காய், கருஞ்சீரகம், அப்புறம் வந்து கரிசலாங்கண்ணி, இந்த மாதிரியான ப்ராடக்டை நம்ம ஸ்கின்ல போடும்போது ஸ்கின் ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சரியாகும். அதே மாதிரி இந்த அடலசன்ட் பீரியடில் வர்ற அந்த பொடுகு வந்து எக்கச்சக்கமாக இருக்கும். அவங்களும் அப்படி தான். ஒன்று அவங்க தலையில் வந்து நீம் ஆயில் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அவங்க ஹேர் ஆயில் காய்ச்சும்போது நீம் லீவ்ஸ் போட்டு காய்ச்சினா கூட அந்த பொடுகோட தாக்கம் வந்து கொஞ்சம் கம்மியாகும். இப்போ ஒரு ப்ராடக்ட் இப்போ எனக்கு வந்து பிம்பிள்ஸ் வந்துருச்சு அப்படின்றதுக்காக உடனே நீங்கள் டாக்டர்கிட்ட போக வேண்டாம். அதோட சிவியர் அதை பொறுத்து நீங்கள் டாக்டர்கிட்ட போய்க்கோங்க. அப்புறம் அந்த ஹேர் இருக்குது பாருங்கள், சில பேருக்கு வந்து குழந்தைங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, வெட்டவே மாட்டாங்க குழந்தைங்களுக்கு. அப்படியே அந்த சின்ன வயசுலேருந்தே அந்த தின் ஹேர் இருக்கும் பாருங்கள், அதை அப்படியே க்ரோத் பண்ணிக்கிட்டே போவாங்க. அந்த மாதிரி இருக்காதீங்க. கொஞ்சம் ஹேரை வந்து நல்லா ஷார்ட்டாக கட் பண்ணி அது வைக்கும்போது பிற்காலத்தில் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஹேர் வந்து திக்னஸ் வந்து நல்லா இருக்கும். பொதுவாகவே ஸ்கேல்பில் எவ்வளோ முடி இருக்கோ அந்த அளவுக்கு தான் இருக்கும். நம்மளோட ஒரு 5 சென்டிமீட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் பேசிக்காக எவ்வளோ முடி வளருமோ அதுதான் வந்து இனிஷியலில் எவ்வளோ இருக்கோ அதுதான் நம்மளோட லைஃப் லாங் அப்படியே போயிட்டுருக்கும். இந்த ஸ்கேல்போட அடர்த்தியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக கட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து நல்ல ஃபுட்டு எடுத்துக்கோங்க. மெயின் வந்து நல்ல ஃபுட்டு தான். குழந்தையிலேருந்தே உங்களால் என்ன பண்ண முடியுமோ ஃபுட்டு, ஹேருக்கும் சரி ஸ்கின்னுக்கும் சரி, அது ஒரு குழந்தைக்கு நல்ல ஒரு க்ரீன் கிராம் கொடுங்க, கீரை வகைகள் கொடுங்க. சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க என்னோடய குழந்தைங்க, நான் என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியலை அப்படின்றாங்க. கண்டிப்பாக வந்து சாப்பிட வைக்க வேண்டியது நம்மளோட கடமை. அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை செஞ்சு கொடுக்க வேண்டியதும் நம்மளோட கடமை. ஸோ ஹேரு, ஸ்கின்னு எல்லாத்துக்குமே வந்து ஹெர்பல் ப்ராடக்டில் வந்து சொல்யூஷன் இருக்குது. இப்போ எங்கள் கம்பெனிலே குழந்தைங்களுக்கே நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கிறோம், நலுங்கு மாவு போட்டிருக்கிறோம். அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். தொடர்ந்து நலுங்கு மாவு நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த குழந்தையோட ஸ்கின் டோனை வந்து ஓரளவுக்கு நம்ம சரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தவிர நீங்கள் என்ன பண்ணுங்கள், எங்கள் கம்பெனிலேருந்து வர்ற சிவப்பு அரிசி பொடின்னு ஒன்று போட்டிருக்கோம். அது வந்து ஜென்ஸுக்கு வந்து ரொம்ப நல்லது. அதை தேய்ச்சி அவங்க குளிக்கும்போதும் ஸ்கின்னில் சில பேருக்கு வந்து ரொம்ப ட்ரை ஸ்கின் இருக்கும், இல்லைன்னா ரொம்ப ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளை திட்டாக இருக்கும். பெண் குழந்தைங்களுக்கும் சரி, ஆண் குழந்தைங்களுக்கும் சரி. அதுக்கும் எங்கள் கம்பெனிலேருந்து சிவப்பு அரிசி பொடி அப்படின்ட்டு நாங்கள் தயாரிக்கோம். வாங்கி யூஸ் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது, என்னோடய குழந்தைங்களுக்கு தோல் சம்மந்தமாக எதுவும் கேட்கணும் அப்படின்னா, நான் வந்து டாக்டர் கிடையாது. நான் வந்து ஒரு காஸ்மெட்டிக்ஸ் மேனுஃபேக்சரர், காஸ்மெட்டாலஜிஸ்ட்டு. நான் வந்து ஒரு பியூட்டிஷியன், அவ்வளோதான். என்னோடய 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எடுப்பிலே ஒரு குழந்தைக்கு போயிட்டு நீங்கள் ஒரு 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 ஆயின்மெண்ட்டை நாங்கள் தேய்க்கிறது, அப்படி இல்லைன்னா நியாசினமைடு, அப்புறம் வந்து இந்த மாதிரியான பொருளை வந்து அந்த குழந்தையோட ஸ்கின் கலருக்கும் ஹேருக்கும் தேடி போகாதீங்க. நேச்சுரலாகவே நிறைய நியாசினமைடு கிடைக்கிது. டாக்டர்கிட்ட காமிக்கணும் அப்படின்ற டிசீஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் டாக்டர்கிட்ட போய் தான் ஆகணும். அங்கே காமிச்சிட்டு உங்களால் ஓரளவுக்கு அதோட தாக்கத்தை குறைச்சிட்டு ஹெர்பல் அண்டு ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் எடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஏதாச்சும் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பற்றின டவுட் இருந்தது, என் குழந்தைக்கு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா என்னோடய மொபைல் நம்பர் தரேன், அதுக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.